சொல்ல கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்க சேலம் மாவட்டத்தில் அம்பேத்கர் சிலையை திறக்க முடியல. சிலையை திறங்குற 6 வருஷத்துக்கு முன்னாடி அனுமதி பெற்ற அம்பேத்கர் சிலை கால் மேல கால் போட ஒரே காரணத்துக்காக இன்னும் திறக்க முடியாம இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அம்பேத்கர் அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம். அம்பேத்கர் அவரோட ஸ்டைலே வந்துட்டு நல்ல கெத்தா கோட் சூட்டெல்லாம் போட்டுக்கின்னு கால் மேல கால் போட்டு தான் உக்காருவாரு. அவரோட ஸ்டைலே அதான், எப்பவுமே கெத்தா இருப்பாரு. அம்பேத்கர் அவர்களை வந்துட்டு இப்போ கடந்த சில தினங்களா வந்துட்டு சேலம் மாவட்டம் ஒரியத்தூர்ன்ற ஒரு வில்லேஜ்ல அம்பேத்கர் அவர்கள் கால் மேல் கால் போட்டுன்னு இருக்கிற சிலையை வந்துட்டு 6 வருஷமா போராடியும் திறக்க முடியல, தகர சீட்டு போட்டு மறைக்கப்படுது அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு இஷ்யூஸ்லாம் போயிட்டு இருந்தது. இப்போ ரஞ்சித் அவர்களும் வந்துட்டு அதை பத்தி பேசியிருப்பாங்க. இப்போ கவர்மெண்ட்டும் புது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ புது கவர்மெண்ட் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கிற நேரத்துல விஜய் அவர்களுடைய கொள்கை தலைவரா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இருக்காங்க. மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் இந்த இஷ்யூஸ்க்காக எதுவுமே ஸ்டெப் எடுக்கல. ஆனாலுமே கூட சம்பந்தப்பட்ட சமூக நீதித்துறை அமைச்சர் அண்ணன் வன்னியரசு அவர்கள் பாதிக்கப்பட்ட இடத்துல போயிட்டு என்ன இஷ்யூஸ் இருக்கு அப்படின்றத பார்த்து பேசியிருக்காங்க. பட் ஆனாலுமே காலங்காலமாக அம்பேத்கர் சிலையை சிதைக்கப்படுறது, செருப்பு மாலை போடுறது, இது காலங்காலமா நடந்துட்டு தான் இருக்கு. அம்பேத்கர் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு இனத்துக்கான தலைவர் இல்லைன்றது யாருக்குமே புரியலன்னு என்ன தெரியல. ஆனாலுமே அம்பேத்கர் அவர்கள் எழுதி வச்ச சட்டம் தான் இன்னைக்கு நம்மளை பாதுகாத்துட்டு இருக்கு. அதை எல்லாருமே உணரணும். அம்பேத்கர் அவர்கள் இல்லை அப்படின்னா இன்னைக்கு நம்ம இல்லை. இன்னைக்கு அவர் எழுதின சட்டம் இன்னைக்கு இல்லை அப்படின்னா நம்மளை சர்வாதிகாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. அம்பேத்கர் அவர்கள் எல்லாருக்குமான தலைவர், ஒரு பொதுவான தலைவர், எல்லாருக்குமான தலைவருங்க அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். ஒரு இனத்துக்காகவும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சாதிக்கான தலைவரா எல்லாருமே சுருக்குறாங்க அண்ணல் அம்பேத்கர் அவர்களை. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எல்லாருக்குமான தலைவர், எல்லாருமே கொண்டாடப்பட வேண்டிய தலைவருங்க அவர். ஆனா தாவக்கவுடைய மற்ற 7 தலித் அமைச்சர்கள் என்ன செஞ்சீங்க? அம்பேத்கர் சொல்ல கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்க சேலம் மாவட்டத்தில் அம்பேத்கர் சிலையை திறக்க முடியல. ஏன் திறக்கல? 15 பேர் அடிச்சு ரிமாண்ட் பண்ணி வச்சிருக்கான். கொடூரமா கொலை வழக்கு கேஸ் போட்டிருக்கான். நாங்க போய் உதயா தலைமையில் அங்க போயிட்டு பேசுறாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் ரெஸ்பான்ஸ் இல்லை. நாங்க என்ன கேட்கிறோம்னா, அரசு விழாவாக பாபா அம்பேத்கர் சிலையை திறங்குற 6 வருஷத்துக்கு முன்னாடி அனுமதி பெற்ற அம்பேத்கர் சிலை கால் மேல கால் பட ஒரே காரணத்துக்காக இன்னும் திறக்க முடியாம இருக்கு. பாபா அம்பேத்கர் உங்களுடைய கொள்கை தலைவர் தானே? பாபா சாஹேப் அம்பேத்கர் கொள்கை தலைவரா இருக்கிறப்போ அவருடைய சிலையை ஏன் திறக்க கூடாது? நீங்களே போய் திறந்து வைக்கலாமே. உங்களுடைய கொள்கை தலைவரை மக்கள் ஒரு சாதி ரீதியாக பார்க்குறாங்க. அவரை பெரிய பெரிய தகடு போட்டு மறைக்கிறாங்க. உங்களுக்கு கோவம் வரணுமா வரக்கூடாதா? உங்களுக்கு கோவம் வரல. 7 தலித் அமைச்சர்களுக்கு கோவம் வந்ததா? வரல. அப்போ நாங்கள் சொல்கிறோம், அந்த 7 தலித் அமைச்சர்கள் எங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது. நாங்கள் அங்கே போராடுகிறோம். இன்னும் கூட நீங்கள் இப்போ தான் புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க, கிரேஸ் டைம் இருக்குது, ஓகே எடுத்துக்கோங்க, இன்னும் எவ்வளோ நாள் எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, வாங்க உங்களுடைய தலைமையிலேயே சேலம் மாவட்டத்தில் இருக்கிற பாபா அம்பேத்கர் சிலையை நம்ம திறப்போம், ஒரு பெரிய அரசு விழாவாக கொண்டாடுவோம்.